ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLE 3 சிங்கப்பூர் 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது டோட்டோ நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 23/3/2026 அடிஷ்னல் அதோட நம்ம சீரியல் நம்பர் லைன் நம்பர்ஸ்க்கு நம்ம இந்த ட்ராவுக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவே கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் டோட்டோவுக்கு 4Dக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்பர்ஸ் வேண்டாம், நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை 23ஆம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அடிஷ்னல் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறமா நம்ம லைன் சீரியல் பார்க்கலாம். ஸோ அடிஷ்னலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட்டாக நான் ஒரு ஃபைட்ரா ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஃபைட்ரா ரிசல்ட்டுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் நண்பா. அது என்ன ஒரே மாதிரியான ரிசல்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே ஒற்றைப்படையில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கடைசியாக வியாழக்கிழமை ரிசல்ட் 3, 27, 34, 35, 38, 49, 17 இதான் நம்மளுடைய கடைசியாக போன வாரம் நம்மளுடைய இந்த வியாழக்கிழமை ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி உள்ளது நம்மளுக்கு திங்கக்கிழமை ரிசல்ட், அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை உள்ளது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம இந்த அடிஷ்னல் நம்பர்ஸை பார்க்குறதுல இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த 37 அப்படிங்கிறப்போ இங்கே கிடச்சிருக்கிறது சீரியல் நம்பரில் நம்மளுக்கு 7 நம்பா. லாஸ்ட்டில் உள்ள நம்பரை கவனிங்க 7. இங்கே நான் ஒற்றைப்படை இரட்டைப்படையை போட்டுடுறேன், அப்போ தான் நான் சொல்லும்போது புரியும். 1, 3, 5, 7, 9, அதே மாதிரி 2, 4, 6, 8, 0. ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா 37க்கு நம்மளுக்கு 7 ஒற்றைப்படை. அதுக்கடுத்து 35, 35க்கு நம்மளுக்கு 5 ஒற்றைப்படை. அதுக்கடுத்து 21க்கு 1 ஒற்றைப்படை. அதுக்கடுத்து 13, ஸோ 13க்கு 3 ஒற்றைப்படை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 17, ஸோ 17க்கு 7 ஒற்றைப்படை. இதில் கவனிச்சிங்கன்னா தொடர்ந்து 5 ட்ரா, அதாவது இந்த மாதிரி நம்மளுக்கு அடிஷ்னலில் 2 ட்ரா தான் நம்மளுக்கு ஒரே மாதிரி வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ட்ரா வந்திருக்கு. ஆனால் இந்த 5 ட்ராவில் நம்மளுக்கு 7லேருந்து 8 ட்ரா வரைக்கும் ஏறும். ஆனால் நம்மளுக்கு முதல்ல உள்ள நம்பர்ஸ் மாறினா மட்டும்தான். ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 7 வரையில் இங்கே வந்திருக்கிறது 37ன்னு வந்திருக்கு. ஸோ 37ங்கிறப்போ இது நம்மளுக்கு 3ஓட சீரியல், அதாவது இது ஒற்றைப்படை தான். அதுக்கடுத்து நம்மளுக்கு 35ல் நம்ம 5 எடுத்திருந்தோம்ல, ஸோ இங்கே உள்ள 3 ஒற்றைப்படை தான். ஆனால் அதுக்கடுத்து இங்கே கவனிச்சிங்கன்னா அந்த ஒற்றைப்படை அப்படியே மாறுது பாருங்கள். இங்கே இப்போ நம்மளுக்கு இங்கே ரெட்டைப்படையாக மாறிடுச்சு. ஸோ சேம் ஃபார்மெட் தான். இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 1, 3ங்கிறப்போ இங்கே மறுபடியும் நம்மளுக்கு 1 ஒற்றைப்படை. அதுக்கடுத்து இங்கே 1, 7 இருக்குது பாருங்கள். இங்கே நம்மளுக்கு 1 ஒற்றைப்படை. ஆனால் இதில் தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஒற்றைப்படை வருது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வரும். ஆனால் இந்த சைடு கவனிச்சிங்கன்னா அப்படி வராது. 2 தடவை வந்திருக்கு, 3ஆவது தடவை மாறி இருக்குது. அப்போது இந்த சைடு கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் 2 தடவை வந்திருக்கு, 3ஆவது தடவை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு 5 கணக்காயிருச்சு. ஸோ இந்த சைடு நம்மளுக்கு 2, 2 இங்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேண்டாலும் வரலாம், அல்லது இங்கிட்டு எவ்வளோ வேண்டாலும் வரலாம், இங்கிட்டு மாறிக்கிட்ட வரலாம். ஆனால் ஒரே மாதிரி மட்டும் வராது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒத்தப்படை, அடுத்து ரெட்டை ஒற்றைன்னு மாறி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா ஓகே. ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ஒற்றைப்படை இறங்கியிருக்கு. இந்த சைடு நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை மாறி இருக்குது, மறுபடியும் ஒற்றைப்படை தான் வந்திருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த தடவை 2 தடவை தொடர்ந்து நம்மளுக்கு ஒற்றைப்படை இருக்குது, 2 தடவை தொடர்ந்து ஒற்றைப்படை இருக்குது. அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று ஒற்றைப்படையாக மாறும், ரெட்டைப்படையாக மாறும். அதாவது 1 ஒற்றை 1 ரெட்டை, 1 ஒற்றை 1 ரெட்டைன்னு மாறும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே தான் நம்மளுக்கான ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. இது எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஏற்கனவே வின்னிங்கில் வந்துருச்சு. EX நம்மளுக்கு வின்னிங். ஆனால் இதே ஃபார்மெட்டு இந்த இடத்துல, அதாவது இன்றைக்கான நம்மளுடைய ட்ராவலை ஒழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். EX நாட் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் ரெண்டுமே ஒற்றைப்படையாக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ட்ரா நம்மளுக்கான குழு என்ன தெரியுமா, ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல இறங்கும். ஸோ இது என்னோடய அனுபவத்தில் என்னோடய டோட்டோ நான் கெஸ் பண்ணி இது வரைக்கும் விளையாண்டதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த ட்ரா நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா G1 படி இந்த ட்ராவுடைய அடிஷ்னல் அடிஷ்னல் நம்பர் இந்த ட்ரா நம்மளுக்கு வரப்போகிறது மேக்ஸிமம் சான்சஸாக இருக்கிறது 1, 1, 2, 2, 3, 3, 4, 4. ஸோ இதில் தான் வரணும் அடிஷ்னல் நம்பர். இதிலேருந்து வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒன்று அடிஷ்னல் உட்கார வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோடய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன் நண்பா. இந்த மாதிரி நான் நிறைய நம்பர்ஸ் எடுத்துருக்கிறேன்.
ஸோ அதே ஃபார்மெட்டு தான் இன்றைக்கி நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் குழப்பம் வரும். இங்கே 2 தடவை ஒற்றைப்படை ஆயிடுச்சு, அப்போ இந்த தடவை 1 ஒற்றை 1 ரெட்டைன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அந்த குளூ ஏற்கனவே நம்மளுக்கு மேலே ஹிட் ஆயிடுச்சு. அதுதான் எக்ஸாம்பிள் வின்னிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மெட்டு ஏற்கனவே இங்கே வந்தாச்சு. ஸோ அதே ஃபார்மெட்டில் வேணும்னா இந்த சைடு ஒற்றை வச்சுக்கிட்டு ரெட்டை இறக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஒரு தடவை தான் அந்த ஃபார்மெட் வந்து ஜம்ப் ஆகும். அப்படி ஜம்ப் ஆகி வந்துட்டதுனால இந்த ட்ரா வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் வரும். அது ஒன்று ஒற்றையாகவே இருக்கும் அல்லது ரெட்டையாகவே இருக்கும். அப்படி கணக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு 11, 22, 33, 44 இதுதான் வர்றதுக்கு இந்த ட்ராவுக்கான என்னுடைய கெஸ்ஸிங். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ இதில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ அடிஷ்னல் பார்த்தாச்சு. ஏன்னா அடிஷ்னல் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த அடிஷ்னல் கெஸ்ஸிங். ஸோ லக் இருந்துச்சுன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அடிஷ்னல் பார்த்தாச்சு. இப்போ லைன் சீரியல் பார்க்க போகிறோம். ஸோ லைன் சீரியலை பொறுத்த வரைக்கும் G2 படி லைன் சீரியலில் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிறது லைன் சீரியல் ரிமைனிங்கில் நம்மளுக்கு இன்னும் 3 சீரியல் அப்படியே இருக்குது நண்பா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40. அதேமாதிரி 7, 17, 27, 37, 47. அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு 9, 19, 29, 39, 49. ஸோ இது நம்மளுக்கு லைன் சீரியலில் ரிமைனிங்கில் இருக்கிறது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய கெஸ்ஸிங். இதுலேருந்து வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நான் வந்து எப்போதுமே சரி ஒரு நம்பரை பிடிச்சிட்டா அந்த நம்பர் அப்படியே கையில் வச்சுருப்பேன். ஏன்னா டக்கு நம்ம மாற்றும் போது அந்த நம்பர் ஓடி வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இன்னமும் நம்மளுக்கு லைன் சீரியல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ராலையும் நம்மளுக்கு லைன் சீரியல் அடிக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. 2 விதமான ஃபார்மெட் பார்த்துட்டோம், அடிஷ்னலும் பார்த்துட்டோம், நம்ம வந்து உள்ளக்குள்ள சீரியல் நம்பர்ஸும் பார்த்துட்டோம். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இப்போ இந்த லைன் சீரியலை கவனிங்க. கடைசியாக நம்ம வந்து இந்த 5 நம்பர்ஸை வச்சு தான் நம்ம இந்த அடிஷ்னலை உருவாக்கியிருக்கோம். இந்த 5 அடிஷ்னல் நம்பர்ஸ்லையுமே இதில் கவனிச்சிங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்கும். இதில் கவனிங்க 34, 35, 38 ஒரே மாதிரியான லைன். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா இதில் 14, 18, 13. அதுக்கு முந்தின ட்ரா கவனிங்க 40, 43, 46. அதுக்கு முந்தின ட்ரா கவனிங்க 13, 14, 17. அதுக்கு முந்தின ட்ரா கவனிங்க 12, 22, 42. ஸோ லைன் சீரியல் தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ரிமைனிங்கில் இருக்கிற லைன் சீரியல் என்னென்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நிறையா நண்பர்களுடைய கமெண்ட்டுக்கு தக்கன இந்த ட்ராவுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு அடிஷ்னலில் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா பழையபடி லைன் சீரியலில் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 23/3/2026க்கான கெஸ்ஸிங். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.